இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன். நாம் இன்று பார்க்க இருப்பது இன்றைய ராசி பலன்களை. முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களின் ஆசைகள் யாவும் நிறைவேறும் நாளாய் உள்ளது. அதனால நீண்ட நாள் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள், உங்களோட எதிர்பார்ப்புகள், அதையெல்லாம் நிறைவேற்றிக்க இன்று உங்களுக்கு சரியான நாளாய் இருக்கும். இன்றைய நாள் உங்களோட முயற்சி நீண்ட நாள் தேடலுக்கான முயற்சியா இருந்தால் நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்தேன், அதை நான் இப்போ செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு இன்றைய நாள் உண்மையிலேயே மிக சிறந்த நாளாய் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஊதா. அதிர்ஷ்டம் தரும் எண் 7. திசை கிழக்கு. உங்களுக்கு இன்று நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1 மணியில இருந்து 2 மணி வரை நல்ல நேரமாக இருக்கு. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் மகாலட்சுமி. அதாவது செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரும் தெய்வமா இருக்காங்க. நீங்கள் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்காரகனுக்காக, அதாவது செவ்வாய் பகவானுக்காக நீங்க நவகிரக சன்னதியில தீபம் போட்டு வழிபட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்க இன்றைய தினம் சிறந்த நாளாய் அமையும். அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த ஆசீர்வாதமே உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு பெரிய பெரிய வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும். அதிர்ஷ்ட எண் 5. நிறம் பச்சை நிறம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் துலாம் ராசியும் கும்பராசியும். நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசியும் மீன ராசி. அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்று உங்களுக்கான பரிகாரம், விஷ்ணு ஆலயத்தில் துளசி அர்ச்சனை செய்ய நன்மை உண்டாகும் நாளாய் அமைகிறது. அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பொறுமை உங்களை ஒரு நல்ல உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும். அதிர்ஷ்ட எண் 6. நிறம் பச்சை. திசை தென்கிழக்கு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிராசியும் மகர ராசியும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசியும் விருச்சக ராசியும். உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் மகாலட்சுமி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் லட்சுமியாய் நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், வெள்ளிக்கிழமை நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த விரதத்தை இன்றும் இருக்கணும். அப்படி நீங்க கடந்த வெள்ளிக்கிழமை எந்த ஒரு விரதமும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்று நீங்க நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களால் பூஜித்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் உணர்ச்சி, அன்பு, குடும்பஸ்தானம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக பெருகி வரும் நாளாய் இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2. நிறம் வெள்ளை.
இன்றைய திசை வடமேற்கு. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மீனமும் விருச்சகமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். அதிர்ஷ்ட தெய்வம் பராசக்தி அம்மன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்று உங்களுக்கான பரிகாரம், சந்திர பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் நல்ல நம்பிக்கையும் தலைமை பண்பும் கண்ணியமும் உங்களுக்கு பெருகி வரும் நாளாய் இருக்கும். அதனால இன்றைய தினம் நீங்க சரியான வாய்ப்புகளை தேடி சென்றால் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 1, நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. உங்களுக்கு இன்று உதவக்கூடிய ராசிகள் மேச ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய நாராயணன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சூர்யாய நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற மலர்கள் அர்ச்சனை செய்து வர சிறப்பு மிகுந்த நாளாய் அமைகிறது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கன்னிராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஒழுக்கம், பகுத்தறிவு இதெல்லாம் நல்லபடியாக அமைஞ்சு வரும். அதிர்ஷ்ட எண் 5, நிறம் பச்சை, திசை வடக்கு. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், உங்களுக்கு குருவின் ஸ்தானத்தில் உள்ளவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்று வர இன்றைய தினம் சிறப்பாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சமநிலை நிறைந்த நாளாகவும் அழகு உணர்ச்சி கூடிய சிந்தனை கொண்ட நாளாகவும் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 6, நிறம் பிங்க் நிறம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. உதவக்கூடிய ராசிகள் மிதுனமும் கும்பமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடகராசி. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் பார்வதி தேவி. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஹ்ரீம் பார்வதியை நம. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இன்றைய உங்களுக்கான பரிகாரம். இன்று அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று நிவேதனம் படைத்து வர இன்றைய தினம் சிறப்பாய் அமையும். அடுத்ததான் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆழமான உணர்வுகளும் உறுதியான சிந்தனையும் கொண்ட நாளாய் இன்று உள்ளது. அதிர்ஷ்ட எண் 9, நிறம் சிவப்பு அல்லது மெரூன் கலர். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் கடகம். நீங்கள் தவிர்க்க வேண்டிய ராசி சிம்மம். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி துலாம். இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டும் இதை பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட தெய்வம் சுப்பிரமணியன். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவண பவ. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், முருகன் ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து வர நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நம்பிக்கையும் நல்லறிவும் தாராளமாய் ஏற்படும் நாளாக உள்ளது. இன்றைய நாள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பிறருக்கு அதிக உதவி செய்யும் இடத்தில் இருப்பீங்க. அதிர்ஷ்ட எண் 3, நிறம் மஞ்சள், திசை கிழக்கு. உங்களுக்கு உதவக்கூடிய ராசிகள் மேஷமும் சிம்மமும். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் பிரம்மன் அல்லது குரு. உங்களுக்கான இன்றைய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பிரம்மாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குரு பகவானுக்கு நெய் தீபமிட்டு வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் கடின உழைப்பும் ஒழுக்கமும் உங்களை உயர்வுக்கு கொண்டு செல்லும் இடத்தில் உள்ளது. அதனால இன்றைய தினம் நீங்கள் உழைப்பை அல்லது கடின உழைப்பை அல்லது உங்களுடைய பணியை செய்வது மட்டுமல்லாமல் அதை செவ்வனே செய்து முடிப்பது நன்மையாய் இருக்கும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 8, நிறம் நீலம், திசை தென்மேற்கு. உங்களுக்கு உதவக்கூடிய ராசி சிம்மம். நீங்கள் உதவ வேண்டிய ராசி துலாம். அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் சனீஸ்வரர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சனீஸ்வராய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமிட்டு வழிபட நன்மை உண்டாகும் நாளாய் அமையும். அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதுமை மற்றும் சுயநலை சார்ந்த விஷயங்களை நீங்கள் இன்று முயற்சி செய்யலாம். அதாவது புது பொருட்கள் வாங்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களை யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கான நாளாக இன்று அமையலாம். அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட திசை மேற்கு. உதவக்கூடிய ராசிகள் துலாம், மிதுனம். தவிர்க்க வேண்டிய ராசிகள் ரிஷபம், கடகம். அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சோமேஸ்வரருக்கு பாலாபிஷேகம் செய்து சிவ ஆலய தரிசனம் செய்ய இன்றைய தினம் சிறப்பு மிக்க நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீகம், கருணை, கலை உணர்வு கொண்ட நாளாய் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 3, நிறம் வெள்ளை, திசை வடக்கு. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசி கடகம். தவிர்க்க வேண்டிய ராசி மிதுனம். இன்று நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசி அப்படின்ட்டு பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் இன்று உதவி பெரும் நிலையில் இருப்பீங்க. அதனால கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதிர்ஷ்ட தெய்வம் மகாவிஷ்ணு. உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சிவன் கோவிலுக்கு சென்று வில்வ இலை சமர்ப்பித்து வழிபட நன்மை உண்டாகும் நாளாய். எல்லோரும் அவங்களோட ராசி பலனுக்கு தகுந்த மாதிரி இருந்து அவங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்பினை அடைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடன். நன்றி.